கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு பாடம் நம்முடைய சிந்தையை அல்லது நம்முடைய எண்ணங்களை வேறொரு தளத்திற்கு மாற்றுவதாக இருக்கிறது. அந்த தளத்திலிருந்து நாம் என்ன பலன்களை பெற்றுக்கொள்ள போகிறோம், அது எப்படி நம்முடைய தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க போகிறது என்கிற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அறிந்து கொள்கிறோம். இது தீர்க்க தரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. என்னுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிற புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஆன்மீக வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற உறுதி எனக்கு உண்டு. நம்பிக்கையே நமக்கு பிரதானம். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த பாடசாலைக்குள்ளாக நாம் நுழைவோமாக. சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று பார்க்கிறோம். காலங்களுக்கு அடுத்த ஞானத்தை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். The knowledge about times. காலத்தை நாம் உண்டாக்கலாமா? உண்டாக்க முடியுமா? தன்னை போலவே தேவாதி தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். தாம் என்னவெல்லாம் செய்யக்கூடுமோ அதையெல்லாம் செய்யக்கூடிய வல்லமையை கொடுத்தே அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படி தேவன் செய்த ஒரு காரியம், அவர் காலங்களை சிருஷ்டிக்கிற தேவன், மாற்றுகிற தேவன், மாற்றி அமைக்கிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிற வல்லமையுடைய தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நாமும் கூட காலங்களை மாற்றி அமைக்கிற வல்லமை உடையவர்களாகவே இருக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததென்று பார்க்கிறோம். வேதத்திலே தயை செய்யும் காலமும் குறித்த காலமும் என்று எழுதியிருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவருடைய தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நமக்கு காலங்களை மாற்றக்கூடிய தயையை கொடுக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று பார்க்கிறோம். இதுவே அந்த நேரம் என்று நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய தீர்க்க தரிசன மாணவர்கள் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற கால சக்கரத்திற்குள்ளாக அவருடைய அனுமதியோடு சில மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த மாற்றங்கள் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அவர்களை நல்ல வழியிலே மாற்றுகிறதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை தேவன் இந்த நாட்களில் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு கொடுத்து மகிழ்கிறார். அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை நான் கட்டவிழ்க்கிறேன். எதற்காக குறித்த நேரம் வந்தது? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தயை தீர்க்க தரிசிகளுடைய வாழ்க்கையிலே பெருகுகிறதற்கான ஒரு நேரம் வந்தது என்று நான் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசிகளுடைய மிகப்பெரிய ஏக்கம் என்ன? நான் சொல்லி ஒன்று நடக்க வேண்டும், நான் கேட்டுக்கொண்டது எனக்கு கிடைக்க வேண்டும், நான் சொல்லுகிற மாற்றங்கள் இந்த பூமியிலே நடக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தையே. அப்படிப்பட்ட அதிகாரங்களை அவர் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு கொடுக்க பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? 27வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று எழுதியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தீர்க்க தரிசன மாணவர்களே, நம்முடைய தேவன் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே, அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகாது இருக்கிறபடினாலே, அந்த மாறாத தன்மையிலிருந்து அவர் சில காரியங்களை, காலத்திற்கு அடுத்த மாற்றங்களை உண்டு பண்ணுகிற வல்லமையை, அதிகாரத்தை தீர்க்க தரிசன மாணவர்களுக்கு இந்த நாளிலே அவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இது தீர்க்க தரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலையாக இருக்கிறபடினாலே, உலகம் சொல்லுகிற கோட்பாடுகள், தத்துவங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் இருக்கலாம்.
நம்புபவர்களுக்கே அடையாளங்கள் நடக்கும். தேவன் என்னை தீர்க்கதரிசியாய் அழைத்திருக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை உங்கள் இருதயங்களிலே உண்டாயிருக்குமேனால் அதுவே நீங்கள் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் என்று நான் சொல்கிறேன். நம்பிக்கையே மனிதர்களுடைய நிலையை மாற்றுகிறதா இருக்கிறது. நாம் தீர்க்கதரிசிகளுக்குரிய அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையே சக மனிதர்களிலிருந்து ஒருபடி மேலாக நம்மை கொண்டு போகிறது. நான் தீர்க்கதரிசி என்கிற ஒரு சிந்தை எதற்கு நேராக நம்முடைய ஆத்துமாக்களை நடத்துகிறதா இருக்கிறது? தேவன் செய்கிற காரியங்களைப் போலவே நாமும் செய்ய நம்மை உந்தி ஏவுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்த தேவன் தன்னை காட்டிலும் அவர்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு இருதய சிந்தையை உடையவராக இருந்தார் என்பதை இயேசு கிறிஸ்துவானோர் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அதை எப்படி நாம் நிறைவேற்றப் போகிறோம் என்பதே நமக்கு முன்பதாக இருக்கிற சவாலாக இருக்கிறது. சிறிய சவாலாக இருந்தாலும் பெரிய சவாலாக இருந்தாலும் அதற்கு தேவையான ஒரே ஒரு அடிப்படை கோட்பாடு கர்த்தருடைய வல்லமையை நம்புவது. ஹல்லேலூயா. தேவன் மாறாதவராக இருக்கிறார். மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? சங்கீதம் 103:15 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்று ஒரு உண்மையான தத்துவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். நாம் மனிதர்கள் அடிப்படையிலே வேதம் சொல்லுகிறது மனிதர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று. அவர்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். காற்று அதன் மேல் வீசின உடனே அது உலர்ந்து மடிந்து போகிறது. அதே போலதான் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்ற தேவனுடைய ஒரு கோட்பாட்டை நாம் அறிந்திருப்பது நல்லது. ஆனாலும் இடைப்பட்ட நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக செய்ய முடியும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை நம்மை பெரிய காரியங்களை செய்ய உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 103:7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. தேவனுக்குள் இருக்கிற ஜீவன் அவருடைய வார்த்தையிலே இறங்கிவிட்டது. அவருடைய வார்த்தையை நாம் எப்படி கையாளுகிறோம், எந்த மனநிலையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற காரியமே நம்முடைய இருதயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நம்முடைய சிந்தனை மண்டலமும் நம்முடைய எண்ணங்களும் ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்கிறது. அந்த மாற்றத்தை பெற்ற உடனேயே நாம் ஒரு ஆன்மீக வல்லமை படைத்தவர்களாக மாறிவிடுகிறோம். இங்கு பார்க்கிறோம், அவர் தமது வழிகளை மோசேக்கும். நான் சொல்கிறேன், அவர் தம்முடைய வழிகளை தீர்க்கதரிசிகளுக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. தம்முடைய கிரியைகளை தீர்க்கதரிசன மாணவர்களுக்கும் தெரிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட அவருடைய வழிகளை நமக்கு தெரிய பண்ணுகிற ஒரு விசேஷித்த கிருபையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய மாணவர்கள் மீது நான் கட்டவிழ்க்கிறேன். காற்றிலே பரவி இருக்கிற தேவனுடைய எண்ணங்கள் தீர்க்கதரிசன வார்த்தைகளாக உங்கள் வாயிலே இன்றிலிருந்து உண்டாகிறது. ஆமென். நம்புகிறீர்களா? இது இயற்கைக்கு மேற்பட்ட, இயற்கையை நம்முடைய கரத்திலே எடுத்து மாற்றங்களை கட்டளையிடுகிற அதிகாரத்தை பெறுகிற ஒரு நேரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தமது வழிகளை மோசேக்கும். இன்றிலிருந்து தேவன் தம்முடைய வழிகளை என்னுடைய மாணவர்களாகிய உங்களுக்கு தெரிய பண்ண போகிறார். இரண்டாவது, தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. கிரியைகளை, தி ஆக்ஷன்ஸ். ஆங்கிலத்தில் அதை படிக்கும் பொழுது in Psalms chapter 103:7 it is written like this: He made known his ways unto Moses, his acts unto the children of Israel. Ways and acts, வழிகளும் கிரியைகளும்
தேவனுடைய வழிகளையும் அவருடைய கிரியைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய, கிரகிக்கக்கூடிய ஒரு இருதயத்தின் மாற்றத்தை நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. காற்றிலே மறைந்திருக்கிற, புதைந்திருக்கிற தேவனுடைய எண்ணங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தைகள் காலங்களை மாற்றுகிற வல்லமை உடையதாக இருக்கிறது. சங்கீதம் 103 அதிகாரம் 20 வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே, இப்பொழுதும் நான் உங்களை ஒரு குறிப்பிட்ட வழியிலே நடத்துகிறேன். அது என்ன வழி? நீங்கள் தீர்க்கதரிசி ஆவதற்குரிய ஒரு வழியே. அந்த வழிக்குரிய வார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களை என்று எழுதியிருக்கிறது. உடனே என்ன நடக்கிறதா? பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் அல்லது பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் பலத்த சௌரியவான்களாகவும் தூதர்களாகவும் மாறிவிடுகிறோம். ஆங்கிலத்தில் இது என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, in Psalms 103 verses 20, bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word என்று எழுதியிருக்கிறது. அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய என்ற வார்த்தைக்கு ஏற்ற ஆங்கில வார்த்தை எக்ஸல் இன் ஸ்ட்ரென்த் என்று எழுதியிருக்கிறது. தேவன் ஸ்ட்ரென்த் என்று சொல்கிற ஒரு வார்த்தையை எதற்கு பயன்படுத்துகிறார்? ஒரு மனுஷனை தள்ளிவிடுகிறதுக்கு தேவையான மனுஷிகமான வல்லமையா? அல்லது ஒரு மரத்தை வெட்டுவதற்கு தேவையான கோடாரியில் இருக்கிற ஒரு வல்லமையா? இல்லை. அவருடைய ஞானத்தை, அவருடைய ஞான திருஷ்டியை பெற்றுக்கொள்ளுகிறதே வல்லமை என்கிற கோணத்திலே நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, அவருடைய வசனத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசன மாணவர்களே, தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பலத்த சௌரியவான்களாகிய என் தீர்க்க தரிசன மாணவர்களே, என்னுடைய தூதர்களே என்று தேவன் நம்மை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென் என்று சொல்கிறீர்களா? ஆமென். அப்படிப்பட்ட பலத்த சௌரியவான்களும் அவருடைய தூதர்களுமாக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம். நம்முடைய வார்த்தையை கொண்டு நாம் காலங்களை மாற்றுகிறோம். அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை பெருகி இருக்கிற அவருடைய ராஜரீக வல்லமையிலே அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தீர்க்கதரிசிகளே, அவருடைய வல்லமையை பெற்று கிரியை செய்கிற அவருடைய தூதர்களே, நமக்கு காலங்களை மாற்றுகிற வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலங்கள் யாரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, தேவன் நட்சத்திரங்களையும் பல ஆகாய மண்டல காரியங்களையும் மனிதர்களுடைய ஆவியோடு இணைத்திருக்கிறார் என்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே, அப்படிப்பட்ட இயக்கங்களை பெற்றிருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை செய்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து, இருக்கிறவைகளை இல்லாதவைகளாக அழைத்து, பிடுங்கவும் இடிக்கவும் நாட்டவும் அழிக்கவும் பல காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய தீர்க்க தரிசனமானவர்கள் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன பயிற்சியிலே ஒரு நிலையானது நாம் கற்றுக்கொண்டதை மறக்க வேண்டும். எதை மறக்க வேண்டும்? நாம் கற்றுக்கொண்டு கேட்டுக்கொண்டு வந்த பல காரியங்களை நாம் மறக்கும் பொழுதுதான் புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பழைய படிவுகளை நாம் அகற்ற வேண்டும். ஆங்கிலத்திலே we have to unlearn certain things in order to become prophets.
இன்றும் கூட சில காரியங்களை நாம் அன்லேர்ன் பண்ண போகிறோம், அல்லது நம்முடைய இருதய படிவிலிருந்து அகற்றப் போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நாம் கவனிப்பது நல்லது. கிறிஸ்துவின் அதிகாரத்தை ஒரே வார்த்தையிலே புரிந்து கொள்ள முடியாது. கிறிஸ்துவின் அதிகாரத்தையும் அவருடைய ராஜரீக வல்லமையையும் அவருடைய தேவத்துவத்தையும் கர்த்தத்துவத்தையும் ஒரே வார்த்தையிலே விளக்கக்கூடிய வார்த்தைகளே இல்லை. ஆகவே ஒரு குறிப்பிட்ட படியிலே ஏறி நின்று அவருடைய வல்லமையை நாம் சற்றே புரிந்து கொள்ள முடியும். அதற்கு நான் உதாரணமாக நான் எடுத்துக்கொள்கிற ஒரு பாத்திரம் யோவான் ஸ்நானன். தேவனுடைய வார்த்தையிலே நாம் இதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்கிற வார்த்தையை சொல்ல தகுதி பெற்ற ஒரே மனுஷன் யோவான் ஸ்நானன். இப்பொழுது ஒரு பெரிய மாற்றம் உங்கள் ஆவியிலே நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் ஸ்நானனிலிருந்து தீர்க்க தரிசன அபிஷேகமானது புதிய விதத்திலே வெளிப்படுகிறது. அதற்கு முன்பதாக இருந்த பழைய தீர்க்கதரிசிகள் வேறு. இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக ஒரு புதிய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு தேவை. அது என்ன ஆவி? யோவான் ஸ்நானனை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் பார்க்கிற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா! இங்கே பார்க்கிறோம், அந்த யோவான் ஸ்நானன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இந்த யோவான் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஒரு வித்தியாசமான, மனிதர்களுக்கு சற்றே ஒத்து வராத ஒரு உணவு பழக்கத்தை உடைய ஒரு மனுஷனை பார்க்கிறோம். வெட்டுக்கிளியை சாப்பிடுகிறான். அந்த வெட்டுக்கிளிக்கு தொட்டுக்கையாக அவன் என்ன வச்சிருக்கிறான்? காட்டுத்தேனை வச்சிருக்கிறான். வெட்டுக்கிளியை பிடிக்கிறான், தேனில் தொட்டு சாப்பிட்றான். இவனை மனுஷன் என்று நாம் சொல்லுவது இயலாது. அப்போ இவன் யார்? தன்னுடைய சரீரபூர்வமான குணத்திலேயே நான் மனுஷன் அல்ல என்கிற ஒரு வெளிப்பாடை இங்கே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அதிகமாய் கனம் பண்ணின ஒரு தீர்க்கதரிசி என்றால் அது யோவான் ஸ்நானனே. ஹல்லேலூயா! இந்த மகிமை பொருந்திய யோவான் ஸ்நானன் என்கிற தீர்க்கதரிசி ஒரு புதிய காரியத்தை கிறிஸ்துவுக்காக செய்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்ற வார்த்தையை பிரசங்கிக்கிறான். அவனுக்கு அந்த அதிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளுடைய புகழுக்கும் மேலாக தேவன் யோவான் ஸ்நானனை வைக்கிறார். அவன் இங்கிருந்து வந்தான், இங்கு போனான் என்ற வாழ்க்கை சரிதை இல்லை. அவன் இயேசு கிறிஸ்துவைப் போலவே தேவனுடைய ஆவியினாலே உண்டானவன். ஒரு தீர்க்கதரிசி என்று நாம் அவனை சொல்லுகிறோம். ஆனால் அவனோ ஒரு தேவ தூதனாக வானத்தில் இருந்து இறங்கி வந்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்தின ஒரு ஆன்மீக மனிதனாய் அவன் இருக்கிறான். ஹல்லேலூயா! அவனை நாம் எந்த தீர்க்கதரிசிகளோடு இணைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான தேவ தூதனை தேவன் இந்த பூமியிலே பிறக்க வைத்து தன்னுடைய காரியத்தை அவன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவ தூதன் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா! தேவ தூதன், பிரசித்தி பெற்ற உன்னதமான ஒரு தேவ தூதன், அவன் கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய பாத ரட்சையை, அவருடைய செருப்பை தொடுவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை என்கிற வார்த்தையின் பதிவை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தீர்க்க தரிசன மாணவர்கள் யோவான் ஸ்நானனுக்கு கீழே தான் வருகிறார்கள்.
எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களையும் மாணவிகளையும் யோவான் ஸ்நானனுக்கு அடுத்ததாக கீழே வைக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் எந்த இயக்கத்திற்கு நேராக நம்முடைய குழுவை நடத்தி வருகிறோம்? கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள் என்று சொன்ன யோவான் தீர்க்கதரிசியே நமக்கு பிரதானமான ஹெச்ஓடியாக இருக்கிறார். அவர் சொல்லுகிற வழியைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானனே இந்த உலகத்தின் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. நான் சொல்லுகிறேன், ப்ராஃபெட் ஜான் த பேப்டிஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் ப்ராஃபெட் sent by the Almighty God into this world. யோவான் ஸ்நானனுக்கு மேலாக ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. யோவான் ஸ்நானனே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய வழிமுறையாகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வைக்கப்படுகிறார்கள். இங்கு பார்க்கிறோம், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன மகிமையின் வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம், ஜனங்களுக்குள்ளாக ஆளுகை செய்வது. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானனோ வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் சாப்பிட்டு வந்தான். ஆனாலும் அவனை குறித்த ஒரு தேவ பயம், அவன் தீர்க்கதரிசி என்கிற ஒரு எண்ணம் ஜனங்களுக்கு உண்டாயிருந்தது. அதை உண்டு பண்ணது யார்? பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலே எனக்கு பிரியமான தீர்க்கதரிசன மாணவர்களை குறித்த ஒரு நல்ல எண்ணம், இவன் தேவ வல்லமையை உடைய ஒரு மனுஷி என்கிற ஒரு எண்ணம் இப்பொழுதே காற்றிலே கட்டவிழ்க்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் சொல்லுகிற காரியம் வாய்க்கும். உங்களுடைய வார்த்தை நிமித்தமே ஜனங்கள் கட்டப்படுவார்கள், ஜனங்களுடைய வார்த்தைகள் கட்டப்படும், ஜனங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும். இந்த நாளிலும் ஒரு கற்பனை திறனின் பயிற்சியை மேற்கொள்ள இருக்கிறோம். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறிட உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது என்று எழுதியிருக்கிறது. இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறுகிற ஒரு கால சக்கரத்திற்குள்ளாக நான் உங்கள் ஆத்துமாவை கொண்டு வைக்கிறேன். இப்பொழுது நாம் பார்ப்பது என்ன? கர்த்தருடைய பிரசன்னம். அவர் நம்மை தாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட நாட்களுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதோ நம்முடைய குருவாகிய யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறதை நாம் தரிசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களாகிய நாம், நமக்கு முன்பதாக காணப்படுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு சம்பவம், அதை நாம் மிக அருகிலிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? இதோ வானம் திறக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி திறந்திருக்கிற வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் புறா போல வடிவத்திலே, ஒரு மின்னல் போன்ற வெளிச்சத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்குகிறதை மாணவர்களாக நாம் பார்த்து அவரை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி புறாவைப் போல இயேசு கிறிஸ்துவின் மீது இறங்கிய பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் இப்பொழுது உங்களுக்கு கேட்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கிற ஒரு தெய்வீக சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கிறது. இது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு நேரம். தீர்க்க தரிசன மாணவர்களை தரிசனத்திலே
தேவன் தன்னுடைய கடந்த கால சக்கரத்திற்குள்ளாக இப்பொழுது கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அருகிலிருந்து நீங்கள் அவரை தரிசிக்கிறீர்கள். அவரோ உங்களை மனதுருக்கத்தோடு பார்த்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகிறது. உங்களுடைய மனதில் இருக்கிற பாரங்கள் இப்பொழுது நீங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கரத்திலே காணப்படுகிற ஒரு விதமான வலி நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற படபடப்பு இப்பொழுதே ஸ்மூத்தாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. உம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு நீர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை வைத்து மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். ஷலோம்.